அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து ரம்ஜான் இஃப்தார் இருக்குது அடுக்கு சமோசாவும் தர்பூசணி ஜூஸும் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள் சமோசாவில். இது அடுக்கு சமோசான்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் மாவு பாயசம் கட்டுவோம். நான் வந்து 3 கப்பு மெஷரிங் கப்பில் 3 கப்பு அளவுக்கு நான் மாவு போட்டிருக்கேன், மைதா மாவு. கொஞ்சமாக உப்பு போடுறேன். நெய் பாருங்கள் 2 ஸ்பூன் போடுறேன். உருக்கி தான் போடணும்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக போடலாம். நல்லா பசைஞ்சுக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக பசையணும். நம்ம பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம 1 மணி நேரம் ஊறணுங்க அவசியம். ஊறினா தான் நல்லா தேய்க்கவும் நல்லா சாஃப்டாக நம்ம தேய்க்க வரோம். இப்போ ஸ்டப்பிங்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ நெய் 1 ஸ்பூன் போடுறேன், எண்ணெய் 1 ஸ்பூன் போடுறேன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வந்துங்க 300 கிராம் இருக்கும். அது வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போடுறேன். நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டுலேயே. வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தேவையான அளவுக்கு மசாலா போடலாம், என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன், மஞ்சள் 1 டீஸ்பூன் போடுறேன், மல்லித்தூள் 1/2 மேசக்கரண்டி போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆச்சு, வெந்துடுச்சு. சிக்கனுக்கு 10 நிமிஷம் போதுங்க வேகிறதுக்கு, ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. மல்லி இலை தூவிட்டு அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிடலாம். இப்போ வந்து காய்கறி நம்ம வேக வச்சுக்குவோம். வேற ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றுறேன். பல்லாரி வெங்காயம் பாருங்க, மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். கோஸ் பாருங்கள், ஒரு 100 கிராம் கோஸ் இருக்குது. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கேரட் 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். பச்சை மிளகா 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா வேகட்டும், மூடி போட்டு வச்சுருவோம். வெந்துடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து தர்பூசணி
செய்யறத பார்ப்போம். நல்லா பழமாக இருக்கணும் தர்பூசணி. அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனால் விதைய எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய விதை இருக்கும் தர்பூசணியில். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டேன் பாருங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள். ஜீனி வந்து ஒரு மேஞ்சக்கண்ணி போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட வச்சு போட்டுக்கோங்க. பால் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றுறேன், பசும்பால். இது வந்து ஐஸ் கியூப் போடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கிளாஸ் ஊற்றியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா நீர் அதிகமாக உள்ள தர்பூசணிங்க அது. நோம்பு இஃப்தாருக்கு நம்ம திறந்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், மாவு வந்து வெளில தேய்ச்சிட்டேன். அந்த மேடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அதையே தேய்க்கிறேன். நான் வந்து 6 உருளையாக நான் போட்டிருக்கிறேன். இது 3 லேயராக வச்சு நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் அந்த அடுக்கு கிடைக்கும் நமக்கு. அது கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதான் மெல்லிசாக தைக்கணும். இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கணும். இன்னொன்று தைக்கிறேன். ரெண்டாவதும் தைச்சிட்டேன். இப்போ இன்னும் 3வது தைக்க போகிறேன். 3வது தைச்சிட்டேன். இப்போ வந்து நெய் வந்து ஒரு 3 மேசக்கட்டி வச்சுருக்கேங்க. நெய்யும் அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது 2 சேர்த்துக்கணும். முதல் லேயரில் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். இது போட்டால் தாங்க அந்த கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் சமோசா. நெய்யும் அரிசி மாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு லேயர் வைக்கிறேன். இதுலேயே நம்ம தைக்கிறோம் நெய்யை. இப்போ 3வது லேயர் வைக்கிறேன். சைடு உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது 6 சமோசாவை நான் ஆக்குறேன். வாக்கில் நீளமாக கட் பண்ணிக்கிட்டு குறுக்க வந்து நம்ம 6 தான் போடணும். இப்போ 6 சமோசா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 6 கட் பண்ணோம்னா அது ஒன்று எடுத்துக்குவோம்.
எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் மெலிசாக தைக்கணும். ரொம்ப மெலிசாலாம் தைக்கக்கூடாது, மீடியமாக தைக்கணும். போதும், அவ்வளோதான். ஸ்டெப்பிங்காக பல்லில் வச்சிடலாம். இப்போ மேற்கானது கீழ்கானது நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை பாருங்கள், நான் இருக்கிற மாதிரி செய்யணும். இப்போ நகத்தால் நம்ம வந்து டிசைன் போடணும். லேசாக கொஞ்சம் அழுத்தி விட்டால் ப்ரெஸ் பண்ணாக்கா நமக்கு டிசைன் கிடச்சிரும். பிரிஞ்சுக்காமல் பிரியாது, நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இது ஒரு டிசைனு. இது பாக்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து சட்டி வச்சாச்சு, ஆயில் சூடாக இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கணும். அந்த மாவு மேலே வந்த பிறகு நம்ம வந்து சமோசாவை போடணும். சமோசா நான் போடுறேன். ரொம்ப எல்லாத்தையும் போடக்கூடாது, கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக போட்டு பார்ப்போம். திருப்பி திருப்பியும் நம்ம வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி லேயர் வருது பாருங்கள். வரிசையாக இருக்குது, தெரியுது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள். அடுத்ததையும் போடுறேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த இஃப்தாருக்கு, இன்றைக்கி உள்ள இஃப்தாருக்கு நான் வந்து தர்பூசணியும் இந்த நட்டுக்கு சமோசா செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.